தலைவரை குறை சொல்லி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் மனசுல அவருக்கு எதிரியா இல்ல, சில நேரம் ஆதரவா மாறிடும்ன்றதையும் மறந்துடாதீங்க. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். 69 படம் நடிச்ச ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா நல்ல ஆட்சி கொடுக்க முடியுமா? ஆனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்ல ஆட்சி தருவன் நம்புது பேர். ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, மக்கள் ஒரு நடிகருக்கு மட்டும் ஓட்டு போடல, ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. உட்கார்ந்தவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம்மடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஒருத்தர் என்ன செய்தாலும் குறை, என்ன செய்யலனாலும் குறை, ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? இப்படி எதிர்ப்பு காட்டிக்கிட்டே இருந்தா மக்கள் அமைதியா பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. மக்கள் முட்டாள்கள் கிடையாது. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் பழி யார் பேசுறாங்க, யார் வேலை செய்யறாங்க, யார் வெறும் சத்தம் போடுறாங்கன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணு எல்லாம் வாக்கப்பட்டு வரும். ஐயோ எங்க குழந்தை ரத்தவனும் போயிட்டா, வளர்த்தவளும் போயிட்டா, இந்த உங்க அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்து விட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாத்தி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியால் தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்கு? அரசியல் என்பது கத்திர போட்டி கிடையாது, மக்கள் நம்பிக்கையை ஜெயிக்கிற போட்டி. ஒரு கேள்விதான், நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல், நெரிசல் என்ன சாவில்லை, இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல, ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ இன்னும் எத்தனை நாள் குறை சொல்லியே அரசியல் பண்ண போறீங்கன்னு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. போட்டாரியா ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. சத்தம் போட்டு செய்தி உருவாக்கலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியாது.